Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. Disclaimer, I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோ பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் எப்படி ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்குறோம். வீடியோ பார்க்க வரவங்க வீடியோவை ஒரு 10 மினிட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இம்பார்ட்டன்ட் விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். ரெண்டாவது, சேனலை புதுசாக பார்க்க வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது என்னோடய டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மே மந்த்துக்கான பேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான சிலபஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், டெலிகிராம் சேனலில் மேலே பின் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மே பேட்சுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள். இன்னும் 2 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. இப்போ என்ரோல் பண்ணுறவங்களுக்கு ஏப்ரல் பேட்சோட லைவ் ட்ரேடிங் செக்ஷனும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஏப்ரல் பேட்ச் லைவ் ட்ரேடிங் செக்ஷனாக என்ன அப்படின்னா, மார்னிங் 9:30 to 3:30 லைவ் மார்க்கெட்டில் எப்படி ஓஏ டேட்டா பார்க்கணும், எப்படி ட்ரேடை பார்த்து என்ட்ரி எடுக்கணும், என்னென்ன கன்ஃபர்மேஷன் பார்க்கணும்னு சொல்லி நம்ம லைவ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுதான் லைவ் ட்ரேடிங். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம்னா, ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி. ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜிக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்கேல்பிங் லோயர் டைம் ஃப்ரேமில் நிறைய பேர் பண்ணி பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 minute டைம் ஃப்ரேம், 2 minute டைம் ஃப்ரேமில் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிஃப்டினா ஒரு 300, 500, 700 குவான்டிட்டிஸ் போட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறது ஸ்கேல்பிங். நம்ம என்ன ட்ரேட் பண்ண போகிறோம்னா, இது ஸ்கேல்பிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. ஏன் ஸ்கேல்பிங் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்கிறோன்னா, நம்ம ஸ்கேல்பிங் ஜோன் எங்கே இருக்கோ அந்த ஜோன் பிரேக் ஆச்சுன்னா டிஃபால்ட்டாக 15 to 20 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும். அதனால தான் அந்த இடத்துல தான் போய் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். இங்கே நீங்கள் ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜின்னு நினச்சிட்டு எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெய்லியுமே பெர் டேக்கு ஒரு ரெண்டு லாட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா திடீர்னு போய் 10 லாட் போட தேவைன்னா என்ன லாட்டில் ட்ரேட் பண்ணுறீங்களோ அதே போய் ட்ரேட் பண்ணாவே போதும். ஏன்னா நம்ம இது ஸ்கேல்பிங் ஜோனில் தான் பண்ண போகிறோம். அதனால் பெரிய லாஸஸ் வராது, அதே மாதிரி ப்ராஃபிட் வந்தாலும் பெருசாக வராது. ஈஸியாக உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இம்பார்ட்டண்ட்டே என்னென்னா, நம்ம 3 hours டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ண போகிறோம். இப்போது நம்மளுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் மார்னிங் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3:30 க்ளோஸ் ஆகுது. இப்போது ஃபஸ்ட்டு 3 hours கம்ப்ளீட் ஆகுதுன்னா நம்மளுக்கு 12:15 கம்ப்ளீட் ஆகும். 12:15 வரைக்கும் ஒரு 3 hours கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 3 hours கேண்டில் 3:15 தான் ஃபார்ம் ஆகும். நம்ம இந்த 3:15 க்ளோசிங் வச்சு தான் நம்ம இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அதனால் நல்லா ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னால் அப்படியே போய் டெப்ளாய் பண்ணணும் இல்லை, நீங்கள் பேக் டெஸ்டிங் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர்லாம் எப்படி நடந்திருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். லோயர் டைம் வச்சு கம்பேரிசன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வர 10 to 15 days ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பாருங்கள். அதை பேஸ் பண்ணி தான் எப்போதுமே எடுக்கும்போது யூடியூப்பில் ஏதோ வீடியோ போடுறாங்க, நம்ம ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டாங்க, நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலான்னு பிளைண்டாக போய் என்ட்ரி ஆகக்கூடாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜியில் பர்டிகுலராக இன்கேஸ் மார்னிங் நான் பிஸியாக இருக்கேன், 11 o'clock to 1 o'clock நான் ஃப்ரீயாக இருக்கேன், அவங்க பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபுல் டைம் ட்ரேடாக இருக்கவங்க அவங்க பண்ணலாம். ஜஸ்ட் மொபைல் மட்டுமே வச்சுட்டு ஐ பிரேக் ஆகுதுன்னு பண்ணீங்க அப்படின்னா லாஸஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் நம்ம என்ன ட்ரேட் பண்ணுறோம், அதுக்கு என்ன டிசிப்ளினாக என்னென்ன தேவை அதை பார்த்துட்டு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். இப்போது இதில் என்ன முக்கியமான தேவைன்னா, நம்ம 3 hours கேண்டில் ஃப்ரேம் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு சில பேர் கேண்டிலோட இது என்னங்கிறத பார்க்கணும். இப்போது ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா, இப்போ க்ரீன் கலர் கேண்டில் மார்னிங் ஃபஸ்ட்டு 3 hours ஃபார்ம் ஆகுதுன்னா ஓப்பனிங் ப்ரைஸ் இது, லோயஸ்ட் விக் இங்கே இருக்குது, லோயஸ்ட் ப்ரைஸ் மார்க்கெட் ஹவர்ஸில் லோயஸ்ட்டாக போய் ட்ரேட் ஆகிற வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ப்ரைஸ் இங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹை போனது ஒரு 120 ரூபா, ஒரு ப்ரீமியம் வச்சு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 110 ரூபாவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 70, லோ பார்த்தீங்கன்னா 60 வரைக்கும் போயிருக்கு. அப்போது க்ரீன் கேண்டில் ஓப்பனிங் ப்ரைஸ் கீழே, க்ளோசிங் ப்ரைஸ் 110ல், ஐ ப்ரைஸ் டூரிங் ட்ரேடிங் இன் மார்க்கெட் செக்ஷனில் ஐ ப்ரைஸ் வரைக்கும் போயிட்டு வந்தது. இங்கே நம்ம அந்த 70 to 100 தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கேண்டிலோட பாடின்னு சொல்லுவோம். இப்போ அதே மாதிரி நம்மளுக்கு ரெட் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா, ரெட் கேண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா ஓப்பன் ப்ரைஸ் மேலே, க்ளோசிங் ப்ரைஸ் கீழே, இது லோயர் விக்குன்னு சொல்லுவோம். லோயர் விக் பார்த்தீங்கன்னா டூரிங் மார்க்கெட் ஹவர்ஸில் எவ்வளோ தூரம் கீழே போயிருக்கு, எகைன் டூரிங் மார்க்கெட் ஹவர்ஸில் எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. இதுதான் இம்பார்ட்டன்ட். எதுக்கு இந்த பேசிக் கேண்டில்ஸ்டிக்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம 3 hours டைம் ஃப்ரேமில் எந்த கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் இந்த ட்ரேடு
ஸ்கேல்பிங் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுமே ஒழிஞ்சு எல்லா டேவும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இப்போ பெர் மந்த்துக்கு 20 ட்ரேடிங் செக்ஷன் இருக்குன்னா இந்த ஸ்கேல்பிங் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு ஒரு 8 to 9 டேஸ் தான் கிடைக்கும். மினிமம் சில மந்த்லாம் 7 டேஸ் தான் கிடைக்கும். அந்த மாதிரினால இது பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணும் இல்லை. இந்த மிட் ஆஃபில் ஒரு 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது நம்மளுக்கு அந்த டைமில் வேறு எதுவும் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதப்போ இது நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூல். ஃபஸ்ட்டு 3 hours கேண்டில் பாடி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது க்ரீன் கேண்டிலாக இருந்துச்சுன்னா நம்ம சிஇ சைடு என்ட்ரி எடுக்கணும். ரெட் கேண்டிலாக இருந்தால் பிஇ சைடு என்ட்ரி எடுக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் 3 hours கேண்டில் ஃபஸ்ட்டு நாங்கள் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா லைவ் ட்ரேடிங் செக்ஷன்லையும் சரி மார்ச் பேட்ச்லேயும் சரி இதை நம்ம நிஃப்டியில் மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். மற்றபடி இம்ப்ளிமெண்ட் பண்ணி எங்களுக்கு பேக் டெஸ்டிங் அதோட ரிப்போர்ட் இல்லை. அதனால் நீங்கள் நிஃப்டியிலே இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்கள். நீங்கள் ஒரு டைம் அனலைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும். இப்போ மார்க்கெட் 24,200 இருக்குது அப்படின்னா 24,200 சூஸ் பண்ணணும். மார்க்கெட் 24,170 இருக்குது அப்படின்னா 24,150 கால் ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் புட் ஆப்ஷன், ஏடிஎம் கால் ஆப்ஷன், ஏடிஎம் புட் ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். இது பியூர் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜின்னு. அதனால் 15 to 20 பாயிண்ட்ஸ் வந்தால் எக்ஸிட் ஆயிடலாம். ஸ்கேல்பிங்னால நம்ம சரி நிறைய லாட் போடலாம், பிரேக் ஆனால் நல்லா போகும் அப்படி கிடையாது. நீங்கள் நார்மலாக 150 குவான்டிட்டியில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் 150 குவான்டிட்டிலே போடுங்க, அழகாக 10 to 15 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும். இப்போது இதுக்கு முன்னாடி கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்னா, இப்போ நான் 3 hours கேண்டில் ஸ்டிக்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். எல்லாமே 3 ஹவர்ஸில் இருக்குது. பெர் டேக்கு 3 கேண்டில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பெர் டேக்கு 3 கேண்டில் தான் ட்ரேட் ஆகும். அப்போது 3 hours கேண்டிலில் நம்மளுக்கு எப்படிலாம் கேண்டில் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபுல்லாக கேண்டில் புல்லிஸில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி கீழேருந்து பையிங் ப்ரெஷர் ஃபார்ம் ஆகிருக்கலாம். எகைன் ஓப்பன் ப்ரைஸ் மேலே ஹை ப்ரைஸ் வரைக்கும் போயிட்டு ஓரளவுக்கு இந்த மாதிரி விக் ஃபார்ம் ஆகிருக்கலாம். ஓப்பன் ஆனதுலேருந்து லைட்டாக கீழே போயிட்டு திருப்பி நல்லா புல்லிஷில் க்ளோஸ் ஆன மாதிரியும் ஃபார்ம் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி இருக்க சினாரியோவில் இருந்தால் மட்டும்தான் அந்த ட்ரேட் வேலிடிட்டி. அதுக்கப்புறம் நம்ம எகைன் எப்படி எடுக்கிறதுங்கிறது இப்போ சொல்கிறேன். இந்த மாதிரி அதே மாதிரி தான் ரெட் கேண்டில் ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸில் வந்தால் இந்த மாதிரி இருந்தால் தான் வேலிடிட்டி. பின்பார் மாதிரி இன்வெர்டட் ஹேமர் மாதிரி வந்தால் தான் வேலிடிட்டி. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ப்ரைஸிங்க க்ளோசிங் ப்ரைஸிங்க மார்க்கெட் ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸில் இவ்வளோ தூரம் லோ போயிட்டு திருப்பி இங்கே க்ளோஸ் வச்சுருக்கு. இதுவுமே வேலிடிட்டி. இந்த மாதிரி டைப் வந்தால் மட்டும்தான் வேலிடிட்டி. க்ரீன் வந்துச்சுன்னா நம்ம ஹை பிரேக் பண்ணும்போது கால் ஆப்ஷன் எடுக்கணும். ரெட் கேண்டில் நல்லா 3 ஹவர்ஸில் ஃபார்ம் ஆச்சுன்னா புட் ஆப்ஷன் எடுக்கணும். இப்போ இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இன்டிசிசிவாக வந்திருக்கு கேண்டில், ஃபார் எக்ஸாம்பிள் பாதி லெவலில் இப்போ மேலேயும் நல்ல ஒரு விக்கு, கீழேயும் நல்ல ஒரு விக்கு, இந்த மாதிரி ரெட்லேயோ க்ரீன்லேயோ ஃபார்ம் ஆச்சுன்னா அன்றைக்கி ட்ரேட் பண்ணக்கூடாது. அது ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. இந்த மாதிரி கேண்டில் நான் வச்சுருக்க கீழே காட்டுற மாதிரி கேண்டிலில் ஃபார்ம் ஆனால் தான் அது வேலிடிட்டி. இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ நம்ம ஏப்ரல் மந்த் இங்கே ஒரு பிளாக் லைன் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் லைன் இருக்கும். எதுக்கு அப்படின்னா எப்பப்பெல்லாம் அந்த கேண்டில் இப்போ நம்ம சொன்ன ரூல் படி எப்பப்பெல்லாம் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்குன்னா இந்த எக்ஸ்பைரி டேயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 hours கேண்டில் பிரேக் ஆகிருக்கா, என்ட்ரி எடுத்திருந்தால் ஒரு மொமெண்டம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பர்டிகுலராக இன்றைக்கி நான் April 22 இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம மார்க்கெட்டில் இங்கே 3 hours கேண்டில் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். பட் ப்ரீமியத்தில் நான் 24,150 டைம் ஃப்ரேம் 24,150 கால் ஆப்ஷனோட டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். இதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா எப்போ 12:15 வருதுன்னா இங்கே 12:15 வருது. ஆக்சுவலாக இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா தெரியும் 12:15. அப்போ 12:15க்கு முன்னாடி இதுதான் ஹை. ஓகேங்களா? மார்க்கெட் எப்படி ஃபஸ்ட்டு 3 hours கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, நல்ல புல்லிஸ் நம்ம சொன்ன மாதிரி புல்லிஸ் கேண்டிலில் க்ரீன் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ ஐ பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுத்திருந்தால் ஈஸியாக நம்ம ஒரு 20 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணிக்கலாம். இதனால தான் ஸ்கேல்ப் ட்ரேடுன்னு சொல்கிறோம். இதை இந்த மாதிரி வரும்போது நம்ம ஐ பிரேக் பண்ணும்போது ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கெலாம் வெயிட் பண்ணக்கூடாது. ஐயை பிரேக் பண்ணுற மாதிரி ப்ரீவியஸ் கேண்டில் சிக்னல் கொடுத்தாவே நம்ம என்ட்ரி எடுத்துடலாம். இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் எங்கே எடுக்கணுங்கிறது முன்கூட்டியே தெரியும். நெக்ஸ்ட் இங்கே நிஃப்டி ஸ்பாட்டுக்கு வாங்க. இப்போ நிஃப்டி ஸ்பாட்டில் இந்த 2 நாள் நம்மளுக்கு வேலிடிட்டி இன்றைக்கி நான் காட்டிட்டேன். உங்களுக்கு எக்ஸ்பைரி தெரியும். ஆல்ரெடி மார்க்கெட் புல்லிஸ் ஐ பிரேக் பண்ண நல்லா போயிருக்கும். இதுவுமே வேலிடிட்டி. இப்போது இங்கே கேண்டில் எப்படி இருக்குது, கேண்டில் எப்படி வரணும், பின்பார் வருது பையிங் ப்ரெஷர் தானே அப்படின்னு கிடையாது. நம்மளுக்கு இந்த டைப்பில் தான் கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்கணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா வேலிடிட்டியில் நெக்ஸ்ட் டே ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் 3 கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டில்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிசிஸில் தான் இருக்குனாலே ஐயை பிரேக் பண்ணி போயிருந்தாலுமே அது வேலிடிட்டியில் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேசிக்காக இந்த மாதிரி இருக்கிற ரூல் டைப்பில் இருக்கும்போது எடுத்து பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி எடுக்குங்கிறது உங்களுக்கு ஈஸி ஐடென்டிஃபை ஆகும். இப்போ இந்த கேண்டில் வேலிடிட்டியானா வேலிடிட்டி, பட் ஐ பிரேக் ஆகிருக்கானா சரியா ஐ பிரேக் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி
9ஆம் தேதி கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குன்னா கிடையாது. இப்போ இந்த கேண்டில் வேலிடிட்டியா, 8ஆம் தேதி கேண்டில் வேலிடிட்டியானா வேலிடிட்டி. ஏன்னா நம்ம செகண்ட் கேண்டில் டைப் படி 8th கேண்டில் இருக்குது. அப்போது நம்ம லோயர் டைம் ஃப்ரேமுக்கு போகிறோம், 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு போகிறோம். இப்போ இந்த 5 minutes டைம் ஃப்ரேமில் எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கோட ஹையை மணி 12:15 எங்கே இருக்குன்னா இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது. கீழே டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 8 ஏப்ரல் 2025 12:15. அப்போ அந்த 12:15 கேண்டிலுங்கிறது இந்த கேண்டில். எகைன் இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு மொமெண்டம் வரும். இப்போ ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மொமெண்டம் இருக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் 110 பாயிண்ட் மூமெண்டம் இருக்குது. ப்ரீமியமாக அட்லீஸ்ட் 50 பாயிண்ட் ஈஸியாகவாச்சும் போயிருக்கும், நல்லா இல்லைனாலும் ஒரு 40 பாயிண்ட் போயிருக்கும். இந்த மாதிரி ஐயை பிரேக் பண்ணாமல் எடுக்கும். சம்டைம்ஸ் 12:15க்கு ஐ பிரேக் பண்ணிடும். சம்டைம்ஸ் டேஸில் பார்த்தீங்க, ஏதாச்சும் வேற ஒரு டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி நம்ம 3 hours கேண்டில் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேரிஷ் டைப்பில், இப்போது நம்மளுக்கு புல்லிஷ் டைப்பில் எப்படி ஃபார்ம் ஆனால் ஓகேன்னு சொல்லியிருக்கோம். பேரிஷ் டைப்பில் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ பேரிஷ் டைப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 4th அன்னைக்கு இந்த நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. நம்மளுக்கு இந்த நம்ம கேண்டில் மாதிரி இருக்கானா இந்த 3rd கேண்டில் மாதிரி இருக்குது. அப்போது அது வேலிடிட்டி. மேலேருந்து ஓப்பனிங் ப்ரைஸ் க்ளோஸ் ஓப்பன் ஐ ஈக்குவல், கீழே வந்து லோ ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த 3rd கேண்டில் படி அது வேலிடிட்டி. அப்போ நம்ம வந்து இப்போ லோயர் டைம் ஃப்ரேம் 4th அன்னைக்கு போகலாம். இப்போ 4th அன்னைக்கு லோயர் டைம் ஃப்ரேம் போகிறீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் 12:15 எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். 12:15 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. 12:15 இந்த கேண்டில் இருக்கா. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா 12:15 இந்த கேண்டில், இதுதான் 12:15 கேண்டில். மார்க்கெட்டு அதுக்கு முன்னாடியே ஒரு லோ போட்டிருக்கு. அப்போது இந்த லோ எப்போ கட் ஆகுதோ வெயிட் பண்ணி, இதில் வந்து நம்ம 3 hours கேண்டில் மட்டும் பார்க்க வேணாம். நம்ம வந்து 3 hours கேண்டில் ஃப்ரேம் லெவல் மார்க் பண்ணிவிட்டு நம்ம லோயர் டைம் ஃப்ரேம் 3 minutes கேண்டில் 5 minutes டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் என்ன கேண்டில் நெகட்டிவ்னா எகைன் நெகட்டிவ் சைடில் பிரேக் ஆனால் தான் என்ட்ரி எடுக்கணும். கேண்டில் புல்லிஷ்னா எகைன் புல்லி சைடில் தான் இருக்கணும். அப்போ எகைன் லோ பிரேக் ஆகும்போது என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா இந்த ஸ்கேல்ப்லேயே ஒரு மொமெண்டம் பிடிச்சிருக்கலாம், இல்லைனா இந்த மொமெண்டம் ஈஸியாக பிடிச்சிருக்கலாம். ஒரு ஈஸியான பாயிண்ட்ஸ் கேட்ச் ஆகிருக்கும். இப்போ ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்வளோ பாயிண்ட்னா இந்த இடத்துல இருந்து ஆல்மோஸ்ட் 60 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு. அதனால தான் இந்த ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நம்ம சொன்னது மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்ம் ஆகணும், அதை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். லோ வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் 12:15க்கே பிரேக் ஆகிடும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து 135க்கு தான் பிரேக் ஆகுது. எப்போ லோவோ ஹையும் பிரேக் ஆகுதோ அப்போ தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஆனால் ரூல் என்ன அப்படின்னா, மார்க்கெட் நெகட்டிவாக இருந்தால் இந்த கேண்டில் படி ஃபார்ம் ஆகிருந்தால் மட்டும்தான். இப்போ 3 ஹவர்ஸில் என்னென்னைக்கு இந்த கேண்டில் படி ஃபார்ம் ஆகிருக்கோ அது மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி புல்லிஸில் இது எப்போ எடுக்கலாம்னா, ஒரு கன்சால்டேஷன் மார்க்கெட்டை தவிர ஒரு மார்க்கெட் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு, இல்லை ட்ரெண்டாக ரிவர்ஸ் ஆகுதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த மாதிரி கேண்டில் தான் மேக்ஸிமம் ஃபார்ம் ஆகும். அப்போ லோ பிரேக் பண்ணும்போதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக 20 to 25 பாயிண்ட்ஸ். ஏன்னா நம்ம ராங் கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. அதனால தான் நான் வந்து கரெக்டாக 20 to 20 பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்து பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே ஸ்டாப் லாஸ் எங்கே டார்கெட் போயணும்னு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டைரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் பேப்பர் ட்ரேட் மாதிரி பண்ணுங்கள். இப்போ 3 hours ஃபார்ம் ஆயிருக்கு, எப்போ ஐ பிரேக் ஆகுது, ஐ பிரேக் ஆனால் நம்ம அட் மணி ப்ரீமியம் எவ்வளோ மொமெண்டம் கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வரதை இதுக்கு முன்னாடி வந்ததை எங்கெங்கே இந்த மாதிரி வந்திருக்குன்னு எடுத்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் அன்றைக்கி நம்மளுக்கு ட்ரேட் கிடைக்கல, மிஸ் பண்ணிட்டோம், ட்ரேடை மிஸ் பண்ணிட்டோம்னா இந்த ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.